நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மாவும் மணிமாமாவும் எஸ்டேட்டை பார்க்க போயிருக்காங்க. நாளைக்கு தானே வருவாங்க. ஆமா. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அப்படின்னா நீ தான் எனக்கு சாப்பாடு கொடுக்க போறியா? புலியோட இடத்துல பூனையை விட்டுட்டு மற்ற வேலைக்காரிங்களாம் போயிட்டாங்களா? கார்த்திகாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவ வீட்டுக்கு போயிருக்கா. ரேவதி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க உள்ள படுத்துட்டு இருக்காங்க. சூப்பர், எனக்கு ஏத்த நேரம். என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையான்னு? நீங்க வரும்போது சாப்பாடு பரிமாறணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? என் அம்மா எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. முத்துமணி கிட்ட மோசமா நடந்துக்கிட்டா நடக்கிறதே வேறன்னு. நீ தான் இப்ப எங்க அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டியே. நடு ராத்திரியில எவனோ ஒருத்தனுக்காக கதவு திறந்து விட்ட உடனே மறுபடியும் இங்க சேர்த்திருக்காங்கன்னா உன்னை நான் பாராட்டியே ஆகணும். அந்த ஆள் யாரு? எதுக்காக இங்க வந்தான்? எனக்கு தெரியாது. நான் ஒன்னும் கதவை திறந்து விடல. நீ சொல்றது உண்மைதான், அது உன் கண்ணுலயே தெரியுது. ஆனா கதவை திறந்தது யாருன்னு கேட்டா அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்ப எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சோம் உன்னை எதுவும் பண்ணாம விடுறேன். நான் என் அம்மாவுக்காகலாம் சும்மா விடல. அவன் என்கிட்ட மாட்டுவான். ஏற்கனவே ஒரு முறை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா என்கிட்ட அவன் மாட்டினானா அதான் அவனுடைய கடைசி நாள். சாப்பாடு சாப்பிடலையா? வேண்டாம், ஆல்ரெடி எனக்கு ஃபுல்லா தான் இருக்கு. வயிறு நிறைய குடிச்சிட்டும் சாப்பிட்டும் தான் வந்தேன். அப்புறம் அதுவும் இருந்தது. டயர்ட்ல இருக்கேன், பயங்கர டயர்ட்ல இருக்கேன். குட் நைட்.
கஸ்தூரி, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? அம்மாவும் மாமாவும் இல்ல, நாளைக்கு தான் வருவாங்க. ஜெகன் அண்ணா மூக்கு முட்டை குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு. அவருக்காளே அந்த பொண்ணு? அவளை பார்த்து எதுக்கு பயப்படுற? அவ மேல இருக்க கோவத்தினால தான் உன்னை இப்ப வீட்டுக்கே வர சொன்னேன். நீ வந்துட்டு போனத நான் நாளைக்கு அவகிட்ட சொல்ல போறேன். அவ என்னதான் பண்றான்னு பார்க்கலாமே. கஸ்தூரி, என்ன பண்றது? பயப்படாத, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன். என்னடி, என்ன நீ தூங்க கூட விட மாட்டியா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? மக வரும்போது சாப்பாடு போட மட்டும் சொல்லல, என் மகளையும் நீ பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் அம்மா போயிருக்காங்க. அதுக்கு என்ன? ரூமை செக் பண்ண வந்திருக்கியா? செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. விஷ்ணு இதுக்குள்ள இருக்கான்னு எனக்கு தெரியும். விஷ்ணுவா? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல தூக்கத்துல கனவு கண்டுட்டு உளறிட்டு இருக்கியா? அம்மா உன்கிட்ட பொறுப்பு ஏதாவது ஒப்படைச்சிருந்தா உன் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் நீ அம்மா கிட்ட சொல்லு. என்கிட்ட இப்படி அதிகாரம்லாம் காட்டிட்டு இருக்காத. நான் ஒன்னும் அதிகாரத்தை காட்டல கஸ்தூரி, நீ அவனை வெளியே அனுப்புனா போதும். யார? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, வேணும்னா போய் செக் பண்ணிக்கோ. ரூம்குள்ள யாரும் இல்ல. வேண்டாம், நான் ரூம்குள்ள போனேன்னா நீ என்னை உள்ள பூட்டி வச்சுட்டு நான் தான் விஷ்ணுவை இங்க வர சொன்னேன்னு நீ சொல்லுவ. நீ தப்பிக்கிறதுக்காக காதலை கூட நீ மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். மரியாதையா அவனை வெளியே அனுப்பு கஸ்தூரி, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? இது என்னோட வீடு, எனக்கு எது இஷ்டமோ நான் அதை பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. இல்லைன்னா இந்த கஸ்தூரி யாருன்னு நான் உன்கிட்ட காட்டிடுவேன். சரி, இதுக்கப்புறம் யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணாம உன்னையும் அவனையும் காப்பாத்தலாம் தான் நான் நினைச்சேன். நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? பக்கத்து ரூம்ல உங்க அண்ணன் படுத்துட்டு இருக்காரு. அவரு குடிச்சிட்டு போதையில தான் இருக்காரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது விஷ்ணு தானு. அவன் என் கையில கிடைச்சா கொல்லாம விட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் மட்டும் இவனோட பேரை இப்ப இங்க கத்தி சொன்னேன்னு வையே, அவர் எப்படிப்பட்ட போதையில இருந்தாலும் உன் அண்ணன் எந்திரிச்சு வருவாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்கும்னு நான் சொல்லணுமா? வேண்டாம், தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாங்கள் பார்த்து பேசிக்க வேற வழி இல்லாதனால தான் இப்படிலாம் பண்ணுறோம். நாங்கள் காதலிக்கிறோம். நடு ராத்திரியில ஒரு திருட மாதிரி வீட்டுக்குள்ள வந்து லவ் பண்ற பொண்ணோட ரூம்குள்ள போறதுதான் காதலா? அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறதும் தான் உங்களோட காதலா? அன்னைக்கு விஷ்ணு இங்க வந்ததும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் தான் உன்னை இங்க வர சொன்னேன்னு கஸ்தூரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா. சாரி முத்துமணி, அன்னைக்கு நான் தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. அதனாலதான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் எப்பவுமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம். இந்த தடவையும் நீ எங்களை தயவு செஞ்சு காப்பாத்து. ப்ளீஸ். நான் உங்க காதலுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது. ஆனா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க உங்களோட நடவடிக்கை சரியில்லை. உங்க காதல் பரிசுத்தமானதுன்னும் எந்த சக்தியாலையும் உங்களை பிரிக்க முடியாதுன்னும் பொறுமையா வெயிட் பண்ணா மட்டும்தான் உங்களால அதை நிரூபிக்க முடியும். நான் வளர்ந்த சூழ்நிலை தான் என்னை இப்படி ஆக்கிடுச்சு முத்துமணி. இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் நேர் வழியில மட்டும்தான் முன்னோக்கி போவோம். நீ எங்களை தாராளமா நம்பலாம். சரி, இன்னைக்கு இங்க நடந்ததை நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போங்க, சீக்கிரம். சரி, நீ வா விஷ்ணு, கதவை திறந்து விடுற. அதெல்லாம் வேண்டாம் கஸ்தூரி, நீ இங்கே இரு. விஷ்ணுவை அனுப்பிட்டு நான் கதவை சாத்திக்கிறேன். வாங்க.
நான் வேற விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். கவுண்டரோட பேத்தி எங்கேயோ உயிரோட இருக்காளே தவிர இங்க இருக்க சொத்தெல்லாம் அவ பேர்ல தான் இருக்குன்ற விஷயம் அவளுக்கு நிச்சயமா தெரியாது. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சாலும் எக்காரணத்து கொண்டும் அதை கேட்டு அந்த பொண்ணு இங்க வரப்போறதும் கிடையாது. அதனால அவளை கண்டுபிடிச்சு கொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா என்ன? வேற ஏதாவது ஒரு வழியில இது எல்லாத்தையுமே என்னோட பேர்ல மாத்துறதுக்கான வழிய யோசனை பண்றதுதானே நல்லது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சா என்ன ஆகுன்ற பயம்தான் உனக்கு. அவளை கண்டுபிடிச்சு இதை பத்தி சொல்ற சில பேருங்க உன் கூட சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டாங்க இல்லையா? கவுண்டரோட பொண்டாட்டி ஈஸ்வரி அம்மா, அப்புறம் செத்து போன பிரபாகரனோட பொண்டாட்டியும் பொண்ணுங்களும். இல்ல, அவங்க 2 பேரும் எப்பவோ இருக்கிற இடம் இல்லாம போயிட்டாங்க. இந்த பாப்பா அம்மாவோட விஸ்வரூபத்தை பார்த்துருக்காங்க. உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா அவங்க எனக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த சொத்துக்கான வாரிசு திரும்பி வரப்போறது இல்லைன்ற நம்பிக்கையில தான் நீ எல்லா வேலையும் பண்றீங்களா? ஆமா, நாகப்பனும் அவன் ஆளுங்களும் கிளம்பியிருக்காங்க. அவளை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த நிமிஷமே அவளை அங்க கொன்றுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா ரொம்ப ஈஸியான வழியை நான் சொல்றேன். சொல்லுங்க. கவுண்டரோட பேத்தியா ஒரு தமிழ் பொண்ணை நாம இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவ தான் இங்க இருக்கிற எல்லா சொத்துக்கும் வாரிசு அப்படின்னு கவுண்டர் எழுதி வச்சபடி புது வாரிசோட பேர்ல எல்லா சொத்தையும் மாத்த போறோம். ஆனா அந்த பொண்ணு உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாதவளா தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் உங்க பேர்ல முழு மனசோட எழுதி தரணும். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவளா அதிகாரிங்க முன்னாடி நம்புற மாதிரி அவ நடிக்கணும். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இந்த சொத்தோட உண்மையான வாரிசு எக்காரணம் கொண்டு இங்க வரக்கூடாது. அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நாம ஒருத்திய கூட்டிட்டு போய் பத்திரம் பதிவு பண்ற ஆபீசர் கிட்ட போய் நிறுத்தினா அவர் கேள்வி கேட்பாரா இல்லையா? அங்க என்ன பேசணும்னு நாம அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அதாவது அந்த அளவுக்கு தைரியமா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய பெண்ணை நாம பார்க்கணும். அப்புறம் ஒரு 5 லட்சம் ரூபாய ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நாம செலவு பண்ணினா அது எல்லாத்தையுமே நம்ம பேர்ல ஈஸியா மாத்திடலாம். அம்மாட்டி, அங்க வச்சுட்டு போ. வக்கீல் சார், டீ குடிங்க. இங்க இருக்கிற ரெஜிஸ்டர் என்னோட ஆளுதான். நாம எவ்வளவு சீக்கிரம் அதை பண்றோமோ வேலையை அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். நாளைக்கு ஆள் கிடைச்சாங்கன்னா நாளைக்கே பண்ணிடலாமா? தாராளமா. கவுண்டரோட சொத்தை உண்மையான வாரிசு பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே ஸ்டாம்ப் பேப்பர்ல எடுத்து வாரிசோட போட்டோ ஒன்று ஒட்டி ரெஜிஸ்ட்ரார் முன்னாடி வச்சா போதும். அப்படின்னா நாளை காலையில எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. 5 லட்சம் ரூபாயும் இந்த குடும்பத்தோட வாரிசும் அவளோட போட்டோவும் கரெக்டா 10 மணிக்கு அங்க இருக்கும். நீங்க இத சீரியஸா தான் சொல்றீங்களா? பாப்பம்மா எதையும் ஜோக்கா சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு விஷயத்த சொன்னா அதை கண்டிப்பா செய்வேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா என்ன? அப்படியே ஒருத்தி கிடைச்சாலும்
அவளுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணுமே. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலை பாருங்க. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்லாம என்ன? அப்படின்னா நான் உடனே கிளம்புறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு நீங்க சொல்ற டைமுக்கு நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருப்பேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வரேன். இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணது யாரு? நீயா? ஆமா, என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருந்தா அப்பவே உன் மூஞ்சில தூக்கி விசிறி அடிச்சிருப்பேன். எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறமா முதல்ல விட இப்ப சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு. அதுக்காக நான் உன்னை பாராட்டுவேன்னு நினைக்காத. நீ எவ்வளவு பெரிய வேலை பண்ணாலும் சரி, நான் ஒரு சின்ன தப்பை பார்த்தேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். அதுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன். ரேவதியும் கார்த்திகாவும் எங்க? அவங்க இங்க இல்லையா? இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்க. நான் கூப்பிடுறேன். வேண்டாம், அவங்கள இங்க வர சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீ பண்ண போற வேலை எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சீக்கிரமா ரெடி ஆகணும். நாம ஒரு இடத்துக்கு போயாகணும். எங்க பாப்பமா? அட, அது எங்கன்னு சொன்னதா நீ வருவியா? அப்படி இல்ல, என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களோன்னு பயந்து கேட்டேன். இல்ல இல்ல, நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். இங்க பாரு, நீ கொஞ்சம் நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு வா. உன்னை 4 பேர் பாக்குறப்போ நீ அழகா தெரியணும். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது. சீக்கிரமா போய் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகு. நானும் ரெடி ஆகுறேன். உனக்கு எழுத படிக்கலாம் தெரியும்ல? தெரியும். மலையாளம் தெரியுமா? இல்ல, தமிழ் தான் தெரியும். சரி. இவங்க என்ன எங்க கூட்டிட்டு போறாங்க? எதுக்கா இருக்கும்? இவ இன்னும் வரவே இல்லையா? இதோ வந்துட்டேம்மா. நான் இது வரைக்கும் யாருக்காகவும் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணது கிடையாது. இதான் முத தடவை நான் வந்து உனக்காக வெயிட் பண்றேன். மன்னிச்சிடுங்கம்மா. நான் வரும்போது கஸ்தூரி எங்க போறேன்னு கேட்டா நான் அவகிட்ட பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் எதுக்குமா? அதுல ஒரு விஷயம் இருக்கு. நாம ஒரு இடத்துக்கு போறோம். அங்க நீ முத்துமணியா இருக்க கூடாது, கிருஷ்ணாவா இருக்கணும். கேரளால இருந்து கவுண்டர் குடும்பத்துக்கு வந்த கிருஷ்ணா. கடவுளே, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு இவங்க என்ன கொல்ல கூட்டிட்டு போறாங்களா? என்னடி ரொம்ப பயந்து போயிருக்க? இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. சில விஷயங்களை நான் கார்ல போகும்போது சொல்றேன். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு அப்படியே நீ அந்த ஆபீஸ்ல சொல்லணும். சரிம்மா. நீ போய் வண்டியில உட்காரு, நான் வரேன்.
அந்த ஃபைலை கொண்டு போய் வச்சிருங்க. சரிங்க சார். அந்த பொண்ணை நம்ம நம்பலாம்ல. இப்போ அந்த பொண்ணு 200 கோடிக்கான வாரிசு. அவளுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லைல்ல? இல்லைங்க, அவ ஒரு அப்பாவி சார். சொல்ல போனா ஜாதகத்துல நல்ல நேரம் போல. ஆனா அனுபவிக்கலாம் முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட குணம் மாறிடுமோன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் நீங்க சும்மா நினைக்கிறீங்க. அவ இனிமே வெளி உலகத்துக்கு வரமாட்டா. இன்னைக்கு அவ பேர்ல ரிஜிஸ்டர் பண்ற பத்திரத்தை அவ தாத்தாவோட 2வது பொண்டாட்டியா இருக்கிற பாப்பம்மாவுக்கு இஷ்டதானமா எழுதி கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் அவளையும் பார்க்காது. அப்போ அந்த ஒரிஜினல் கிருஷ்ணா ராமையா கவுண்டரோட உண்மையான வாரிசுன்னு டாக்குமெண்டோட என்னைக்காவது வந்து நின்னா? இல்ல வக்கீல் சார், நாகப்பனும் அவனோட ஆளுங்களும் இன்னும் நிறைய ஊருக்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவளை கண்டுபிடிச்சி அவளை இல்லாம ஆக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அவளை கொன்றுவாங்க. கொன்னுட்டு தான் வருவேன்னு நாகப்பை என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கான். அவன் அதை கண்டிப்பா பண்ணுவான். அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மிகப்பெரிய தடை ஒன்று நாம் தாண்ட போகிறோம். இதுக்கப்புறம் யார் என்ன கேட்டாலும் அவங்க எல்லாரையும் நாம் கொஞ்சம் அடக்கி வைக்கணும் பாப்போமா. இதே பண்ணிட்டீங்க. அதெல்லாம் சாதாரண வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். அடுத்த தடவை நீங்க வீட்டுக்கு வரும்போது அதுக்கான பங்கை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு தாராள மனசுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த கை தானே இது. சரி, நம்ம பார்க்கலாம். சரி, பாப்போமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.